பரம்பிதா. பரம்பிதாவை பிதா என்று சொல்வதினால் சந்தோஷம் வருகின்றது. பொதுவாக பரமாத்மா என்று சொல்வதாலோ அல்லது கடவுள் என்று சொல்வதாலோ ரசனை வருவதில்லை. பரம்பிதா, பிதா என்பது ரிலேஷன், அதாவது ஒரு உறவாகும். நான் ஆத்மா மகன் என்னும் சம்பந்தம் வெளிப்படுகின்றது. அவர் என் அப்பா என்ற உணர்வு வருகின்றது. அப்படியானால் அப்பா மகன் அல்லது மகள் ஆகின்றது. ஆத்மா என்ற கணக்குப்படி அனைவரும் மகனாகிவிட்டோம் அல்லவா? நாம் அவருடைய குழந்தைகள். அவர் நமது அப்பா. இப்போது அப்பாவிடமிருந்து என்ன எடுக்க வேண்டும்? அவர் நமது அப்பா எனில் அப்பாவிடம் நமது உரிமை இருக்கின்றது. உரிமை என்பதை புரிந்துள்ளீர்கள் அல்லவா? அவரிடம் நமது ஜென்மசித்த அதிகாரம், அதாவது பர்த் ரைட் உள்ளது. இன்ஹெரிட்டன்ஸ், பிறப்புரிமை உள்ளது. அதற்கு தான் ஆஸ்தி என சொல்லப்படுகின்றது. எவ்வாறு குழந்தைக்கு அவருடைய அப்பாவின் சொத்தின் மீது உரிமை உள்ளதோ அதேபோல் இந்த அப்பாவிடமும் நமது சொத்தின் உரிமை உள்ளது. என்ன சொத்து உள்ளது தெரியுமா? அவரிடம் சொர்க்கம் என்ற சொத்து உள்ளது. அந்த சொர்க்கத்தின் அதிகாரி குழந்தைகளான நாம் தான். அப்பாவிற்கு சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கான அவசியம் இல்லை. ஏனெனில் அவர் சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு அப்பாற்பட்டவர். ஆனால் இப்போது யார் சொர்க்கத்திலிருந்து கீழே நரகத்திற்கு வந்துள்ளனரோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பிராப்தி கிடைக்கும். எனவே அப்பாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் அதிகாரம் கிடைக்க வேண்டும். நமது சொத்தான சொர்க்கமானது இப்போது அப்பாவிடம் உள்ளது. ஓம் சாந்தி.